வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒட்டுமொத்த தொண்டர்களும் மருத்துவமனையில் குவிந்துள்ளார்கள். என்ன ஆனது? தற்பொழுது ஒட்டுமொத்த கவலைக்கிடமாக மாறியுள்ளது. அறிவாலயம் ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள செய்தி ஒட்டுமொத்த தமிழகத்திலும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. சற்று முன் கிடைக்கப்பெற்ற செய்தியை தான் பார்த்து வருகிறோம். இன்று காலை வீட்டிலிருந்து அலுவலகத்திற்கு சென்றுள்ளார் ஸ்டாலின் அவர்கள். மேலும் அவர் அங்கு சிறிதளவு தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் சந்தித்த பிறகு பணி வேலைகளை பார்த்து வந்துள்ளார். திடீரென்று மயங்கி விழுந்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவுடன் அவரது இரத்த சோர்வை ஏற்பட்டதன் காரணமாக அவர் கிட்டத்தட்ட இன்று இரவு வரை மருத்துவமனையில்தான் அனுமதிக்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துவிட்டார்கள். மேலும் கலவரம் எதுவும் நடைபெறாமல் இருப்பதற்காக அப்பல்லோ மருத்துவமனையில் போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. மேலும் துணை முதல்வர் தற்பொழுது எந்த ஒரு பயப்பட வேண்டிய தேவையும் இல்லை என்றும், இது மாதம் ஒரு முறை செக்கப்பிற்காக சென்றுள்ளார் முதல்வர் என்றும் தெரிவித்திருக்கிறார். மீண்டும் நலம் பெற்று வீடு திரும்புவார் என்றும், எந்த ஒரு வதந்திகளையும் பரப்ப வேண்டாம் என்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஆனாலும் ஏற்கனவே அமெரிக்காவிற்கு சென்று சுமார் 6000 கோடி முதலீடுகளை பெற்றுள்ளார் என்று தெரிவித்திருந்தார் ஸ்டாலின். ஆனால் உண்மையில் அவர் மருத்துவம் பார்க்க தான் சென்றுள்ளார். அவரது உடல்நிலையில் ஏற்பட்டுள்ள பல மோசமான நிலைப்பாடுகள் தமிழக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது நிலைமை மாறிவிடும் என்ற காரணத்தினால் அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு மேலாக அவர் தங்கியிருந்து சுமார் 7 நாட்கள் அரசு பயணமாக அவர் நிர்வாகிகளையும் அங்குள்ள தொழிலதிபர்களையும் சந்தித்தார். ஆனால் மீதமுள்ள நாட்கள் முழுவதுமாக மருத்துவமனையில் தான் அவர் இருந்தார் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஸ்டாலின் அவர்களது உடல்நிலை தற்பொழுது மிக மோசமாக இருப்பதன் காரணமாகத்தான் உதயநிதியை அவசரமாக துணை முதல்வராகவும் பொறுப்பேற்க வைத்திருந்தார். தற்பொழுது இரத்த சோர்வை காரணமாக அவருக்கு அதிக அளவு இரத்தம் தேவைப்படுவதன் காரணமாக இன்று ஒரு நாள் முழுவதுமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இரவு வீடு திரும்புவார் என்றும், நாளை மறுநாள் 2 நாள் அவர் பணி ஓய்வு பெறுவார் என்றும், அதற்கு பிறகுதான் வேலையை ஆரம்பிப்பார் என்றும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக வயது மூப்பின் காரணமாகத்தான் இந்த பிரச்சனை இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்களில் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என்ற பேச்சும் அடிபட்டு வருகிறது.